அன்பர்களே, ஈரானின் வேட்டை அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. நேற்று மாத்திரம் ஒரே நேரத்தில் இஸ்ரேலில் 120 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இதேவேளை அடுத்த செய்தியாக வருகின்றது. CNN, அமெரிக்காவின் CNN இதுவரையும் 7 விமானங்களை இவங்க இழந்திருக்கிறாங்க. அதாவது விமானி காணாமல் போன நிலையில் 7 விமானங்கள் அமெரிக்கா இழந்திருப்பது என்பதும் ஈரானின் வான் பாதுகாப்பு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கில் இருப்பதாகவும் CNN செய்தி வெளியிட்ட விடயம் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. அடுத்த செய்தியாக சவுதியின் ரியாத் தூதரக தாக்குதலை ஈரான் முற்றுமுழுதாக மறுக்கிறது. அது எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது இஸ்ரேலின் போலி தாக்குதல் பதட்டத்தை அதிகரிப்பதற்காக ஏற்கனவே அது ஒன்று பிடிபட்டிருக்க அமீரகத்திலும் இவங்களுக்கு விளங்குதில்லை. இந்த நாய்களுக்கு அவன் ஒழுங்கு ஈரான் தெளிவாக சொல்லுகின்றது, நாங்கள் எங்களுடைய அமெரிக்க இலக்குகளை மாத்திரம்தான் வைக்கின்றோம், தூதரகத்தை தாக்கணும்னு சொல்லு. தூதரகத்தை அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, ராணுவ இலக்குகளை மாத்திரம்தான் நாங்கள் தாக்குகின்றோம் என்று ஈரான் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றது. இந்த செய்திகள் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. சவுதி இப்பதான் சல்மானுக்கு வழங்கணும், லூசி சல்மானுக்கு வழங்கணும், பைத்தியக்காரன் நாங்கள் செய்யல் என்று ஈரான் சொன்னா நீ ஏற்றுக்கொள்ள பாவிப்பாயில் என்றா அவன் காலத்தை நக்கி கொண்டிருக்கிறான். இந்த சல்மான் ஜி தான் இதர்கிட்ட ரம்ஸு கிட்ட இந்த விடாதே அடி பணம் தாரம்னு சொல்லிக்கிறான் பாவி இந்த சல்மான் மாத்திரமால அமீரத்தில் அந்த கருத்தை இதெல்லாம் போட்டு நிற்பாங்களே இந்த முல்லா குல்லா அந்த நாய்களும் சேர்ந்துதான் இந்த மாதிரி யுத்தத்தை கொண்டு போய் சொல்லலாம். நம்ம அவனுக்கு என்ன வெறும் கிணத்துல கிடக்கிற தண்ணி மாதிரி அவனுக்கு காசு இருக்குல்ல. நம்மட மக்கள் நம்ம போல ஏசிய நாடுகள் பாவம் இல்லையா? அந்த நாய்களுக்கு வழங்குமா? வாங்க நாம நேரே டெல் அபீப் பக்கம் போயிட்டு வருவோம். டெல் அபீப் மற்றும் தெற்கு பகுதிகளில் ஈரான் நடத்திய தாக்குதல்களால் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரே நாளில் நேற்று மாத்திரம் 120 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இது ஈரான் செய்தி இல்ல, முற்றுமுழுதாக இஸ்ரேல் செய்தி பக்கம் தான் மாறும். ஈரான் சொன்னா சொல்லியை நாங்கள் பூச்சிக் கொள்றோம். மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேல் முழுவதும் ஈரான் தனது தாக்குதல்களை விரிவுபடுத்தியதால் பரவலான சேதங்கள், காயங்கள் மற்றும் உட்காட்டமைப்புகள் சீர்குலைவுகள் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. டெல் அபீப், ரமத் கான் மற்றும் நகாப் ஆகிய பகுதிகளில் ஈரான் ஏவுகணைகள் தாக்கியதால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன மற்றும் தீ விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றது. உட்கட்டமைப்பு பாதிக்கப்பட்டதால் மத்திய பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தீவிரமடைந்து வரும் தாக்குதலுக்கு மத்தியில் 24 மணி நேரத்தில் 120 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது. தெற்கு இஸ்ரேல் முழுவதும் ஆழமான பாதிப்புகள். சனிக்கிழமை அதிகாலையில் நேற்று டெல் அபீப் முதல் தெற்கு இஸ்ரேலில் உள்ள நகாப் வரையிலான பகுதிகளை குறிவைத்து ஈரான் புதிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது என்றும் இதனால் பரவலான அழிவு, தீ விபத்துக்கள் மற்றும் உட்கட்டமைப்பு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம ஏற்கனவே ஒரு செய்தி சந்திக்கிறோம், ஒரு மாசத்துக்கிட்ட இருக்கு, இல்ல ஒரு 3 வாரத்தை போடுமா, பிறகு தாரம் காசாவாக மாறி வரும் டெல் அபீப். நல்லா இருக்குல்ல, காசாவில ஒரு பில்டிங் அங்க இல்லை. அதே மாதிரி தான் ஈரான் ஒரு வழி பண்ணி போட்டுதான் விடுவான். மத்திய பகுதிகள் மற்றும் தெற்கு பகுதிகளில் பீர் அல் சபே மற்றும் உட்பட அடுத்தடுத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலிய பகுதி முழுவதும் பெரும் வெடிப்புகளை ஏற்படுத்தியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. மத்திய பகுதிகளில் உள்ள 7 குடியிருப்புகளில் 17 இடங்களில் சிதறல்கள் விழுந்ததாக இஸ்ரேலிய ஒலிபரப்பு ஆணையம் கூறியிருக்கின்றது. இது தாக்குதலின் அளவையும் பரவலையும் எடுத்து காட்டுவதாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. மிக முக்கியமான பாதிப்புகளில் ஒன்றாக ரமத் கானில் உள்ள ஒரு கட்டடம் ஏவுகணை தாக்குதலால் முற்றிலுமாக இடிந்து விழுந்ததாக இஸ்ரேலிய அறிக்கைகள் தெரிவித்துள்ளது. டெல் அபீபின் கிழக்கே உள்ள பினிப்ராக் மற்றும் பெட்டா திக்வாவில் ஈரானிய ஏவுகணையின் பாகங்கள் அப்பகுதிகளில் விழுந்ததை தொடர்ந்து தீப்பிடித்து பல இடங்களில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. தெற்கில் தொழில்துறை தளங்கள் தாக்கப்பட்டன, தீப்பிழம்புகள் வெடித்தன, முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் தொழில்துறை மண்டலங்களையும் தாக்குதல்கள் தாக்கியுள்ளன. தெற்கு இஸ்ரேலில் உள்ள ரமத் கோவா தொழில்துறை மண்டலத்தின் ஒரு பகுதி கட்டிடம் நேரடியாக தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் காவல்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய நாளிதழான ஹராட் மேற்கோள் காட்டியுள்ளது, கடந்த 5 நாட்களுக்குள் அந்த இடம் 2 முறை குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளதாக அந்த ஊடகமும் தெரிவித்துள்ளது. ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து பீர் அல் சபே தொழில்துறை பகுதியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதே நேரத்தில் தெற்கு நகாஃபில் உள்ள மற்றொரு கட்டிடம் குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்ததாகவும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது.
மின்வெட்டு காயங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு தோல்விகள், ஏவுகணை தாக்குதலால் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளில் பரவலான இடையூறு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நேரடி தாக்குதலை தொடர்ந்து மத்திய பகுதிகளில் குறிப்பாக ரோஸ்ஹாயினில் மின்வெட்டு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. குவாட் சமுவேலிலும் எரிகணைகள் விழுவதை காண முடிந்தது. அதே நேரத்தில் டெல் அபீப் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அபாய ஒலியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மகன் டேவிட் அடோம் அவசர குழுக்கள் அனுப்பப்பட்ட நிலையில் பெட்டா, திக்வா, பினிபிராக் மற்றும் கிவானாயில் ஆகிய பகுதிகளில் கொத்து மற்றும் சிதறல் வகை சேதங்கள் ஏற்பட்டதாக இஸ்ரேலின் சேனல் 12 செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் பல ஏவுகணைகள் அவற்றின் இலக்குகளை அடைந்தன என்று குறிப்பிட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்பாட்டையும் இஸ்ரேலிய ஊடகங்கள் விமர்சித்தன. அவங்களோட இந்த நான் மண்டே சொன்னோம் இல்ல, இந்த ஏர் டிஃபென்ஸ் முழுதாக அவங்ககிட்ட ஃபெயிலியர் ஆயிட்டு எல்லாத்தையும் ஈரான் நுழைஞ்சு கொண்டு போகுது. இவங்களை தாக்கி, அதாவது இவங்கள்ட்ட அயன்டோம் எல்லாம் அங்க வேலை செய்யலைங்க, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு. உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் வேளையில் இந்த சமீபத்திய தாக்குதல் நடந்துள்ளது. இஸ்ரேலிய சுகாதார அமைச்சகத்தின் படி கடந்த 24 மணி நேரத்தில் 120 பேர் காயமடைந்துள்ளனர். இதன் மூலம் ஈரான் மீதான போர் தொடங்கியதிலிருந்து காயமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 7084 உயர்ந்துள்ளது என்றும், அக்டோபர் 2023 முதல் பரந்த மோதல் தொடர்பான மருத்துவமனை சேர்க்கைகளின் எண்ணிக்கை 83,830 எட்டியுள்ளதாம். நல்ல அறிக்கையை ஓரளவு சமப்படுத்தி வருது இல்ல, பார்த்துக்குவோம். பல முனைகளில் மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதால் ஈரானிய பிரதேசம் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக தொடங்கப்பட்ட ஈரானின் தொடர்ச்சியான உண்மையான வாக்குறுதி அவங்களோட ட்ரூ ப்ராமிஸ் தானே போரின் நடவடிக்கை ஒரு பகுதியாக இந்த தாக்குதல்கள் உள்ளன என்றும் இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. ரியாத் தூதரக தாக்குதலை ஈரான் மறுக்கிறது. இஸ்ரேலின் போலி கொடி மோதல் தீவிரமடையும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. விமானி காணாமல் போன நிலையில் 7 விமானங்கள் இழப்புகள் என்றும் வான் பாதுகாப்பு வெற்றிகளை ஈரான் உரிமை கோருகிறது என்றும், ஈரான் மீதான போரில் விமான இழப்பு அதிகரித்து வருவதை அமெரிக்கா உறுதி செய்துள்ளது. காணாமல் போன விமானியை தேடும் பணி தொடர்கிறது. மேலும் தனது வான் பாதுகாப்பு வெற்றிகளை விரிவுபடுத்தியதாக ஈரான் உரிமை கோருகிறது. F-15 மற்றும் A-10 விமானங்கள் உட்பட குறைந்தது 7 ஆளில்லா விமானங்களின் இழப்புகள் அமெரிக்க இழப்புகளாக உயர்ந்துள்ளதாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீது F-15 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து குழு உறுப்பினரை தேடும் பணி தொடர்கிறது. ஒரே நாளில் பல வான்வெளி விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் கூறுகிறது. ஈரான் மீது F-15 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் அமெரிக்க இழப்புகள் அதிகரித்துள்ளதாகவும், ஈரான் மீது சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 போர் விமானத்தின் காணாமல் போன குழு உறுப்பினரை தேடும் பணிகள் அமெரிக்க படைகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும், இப்போரில் அமெரிக்க விமான இழப்புகளின் அளவு தெளிவாகி உள்ளதாகவும் CNN செய்தி வெளியிட்டுள்ளது. போர் தொடங்கியிலிருந்து சில சம்பவங்களில் அமெரிக்காவின் இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. மற்றொரு சம்பவத்தில் ஈரானிய தாக்குதலாக இருக்கலாம் என CNN-க்கு தகவல் இருந்த வட்டாரங்கள் தெரிவித்த தாக்குதலுக்கு உள்ளான அமெரிக்க F-35 போர் விமானம் ஒன்று அவசரமாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் CNN தெரிவித்துள்ளது. பிளாக் ஃப்ரைடே, கருப்பு வெள்ளி. IRGC-யின் படி மத்திய ஈரானின் மீது சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு போர் விமானத்துடன் ஹோமைன் மற்றும் ஜான் மீது 2 குரூஸ் ஏவுகணைகள், இஸ்பஹான் மீது 2 MQ-9 ஆளில்லா விமானங்கள், புசேர் மீது ஒரு ஹம்ஸ் ஆளில்லா விமானம் ஆகியவை இந்த இடை மதிப்புகளில் அடங்கும் என்றும், ரியாத் தூதரகம் தாக்குதலை ஈரான் மறுக்கிறது என்றும், இஸ்ரேலின் போலி தாக்குதல் பதற்றத்தை அதிகரித்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தூதரக தாக்குதலில் இருந்து ஈரான் தன்னை துண்டித்துக் கொள்கிறது. மேலும் பிராந்தியத்தை சீர்குலைக்க இஸ்ரேல் மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது. பிராந்தியத்தில் பதற்றத்தை தூண்டும் வகையில் இஸ்ரேல் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீதான தாக்குதலில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என ஈரானிய இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை நேற்று சனிக்கிழமை மறுத்துள்ளதுடன், இந்த சம்பவத்தில் இருந்து ஈரானின் ஆயுத படைகளை துண்டித்துக் கொள்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கலகமூட்டும் உத்தியை கையாளுவதாக இஸ்ரேல் மீது ஈரான் குற்றம் சாட்டுகிறது. பிராந்தியத்தை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு பரந்த உத்தியுடன் இது ஒத்துப்போவதாக கூறி இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் காரணம் என்று IRGC வாதிட்டது. கலகத்தை தூண்டி பிராந்தியத்தை சீர்குலைக்கும் முயற்சிகள் குறித்து எச்சரித்த IRGC பிராந்திய நாடுகள் விழிப்புடன் இருக்குமாறும் அழைப்பு விடுத்திருக்கிறது. இதெல்லாம், அதாவது
இந்த மாதிரி சதிவேல பாப்பத்துல ரொம்ப கெட்டிக்காரன் மொசாட்காரன் சொல்ல தேவையில்லையே. அப்ப ஆக சவுதிக்குள்ள, குவைத்துக்குள்ள, பஹ்ரைனுக்குள்ள, அமீரகத்துக்குள்ள எல்லா நாட்டுக்குள்ள இந்த நாட்கள ஆயுதங்களை வச்சுக்கிட்டு தாக்குதல் செஞ்சுக்கிட்டு ஈரான் மேல பழிய போடுறான். இது நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஈரான் செய்யலண்டா ஈரான் மேல கணக்கு போடுறேன், அவன் கணக்குல அக்கௌண்ட போடுறது. அதாவது தமிழ்நாட்டு போலீஸ் இருக்குல்ல, ஏகப்பட்ட பெட்டி கேஸ் இருக்கு, அங்க என்ட்ரி போட்ட கேஸ் இருக்கும். அவன் என்ட்ரி போட்டிருப்பான், சார் என் லேப்டாப் இல்ல, என் கம்ப்யூட்டர் இல்ல, என் போன் இல்ல, என் பர்ஸ் இல்ல சொல்லி என்ட்ரி போட்டிருப்பான். இல்ல யார பிடிக்கிற ஒருத்தனையும் பிடிக்க, இவனாவது ஒருத்தன் ஒரு சின்ன களவுல அம்புட்டாக்கா அவனை தூக்கி அவன் தலையில எல்லாத்தையும் கட்டுவது. இது சர்வசாதாரணமா நடக்குது தானே. தமிழ்நாட்டுக்குள்ள சொல்ல தேவையில்ல, எல்லா ஊருக்குள்ளயும் நடக்கிற விட. அதே போல வளைகுடாவுக்குள்ள ஆங்காங்க இந்த 2 சாத்தானுகளும் செய்கிறது கணக்கு என்ன ஈரான் கணக்குல போடுறது. சரி, நீ அவங்களோட ஆயுதத்தை செக் பண்ணி பாரு. என்ன உங்ககிட்ட வந்திருக்கிற ஆள் இல்ல விமானத்தை கெடு, அவனோட ஏவுகணையை கெடு. ஈரான் தான் சீல் வச்சு அனுப்புறானே, அரபில எழுதி சீல் வச்சு அனுப்புறான். ஒவ்வொரு ஏவுகணைக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த தியாகிகள் உதாரணமாக அவங்களோட நினைவுக்காக, அவங்களோட இறப்புக்காக, அவங்களுக்கு ஒரு பழிதீர்ப்பிற்காக அந்த ஏவுகளை அவங்களோட பேரையே எழுதுறாங்க. அப்ப அதுல தாராளமா வழங்கும் இல்ல, இவனுக்கு என்ன வழங்க போகுது, அவன் மொழியில எழுதுவான், இல்லாட்டி ஆங்கிலத்தில் இருக்கும். அப்ப ஆக இதெல்லாம் லேசா பிடிக்கக்கூடிய விடயம். அதையெல்லாம் மறைச்சிட்டு இந்த நாதாரிகள் சொல்லுவது ஈரான் மேலதான். யார் சொல்றான்? பஹ்ரைன்காரன் சொல்றான், சவுதிக்காரன் சொல்றான், துபாய்க்காரன் சொல்றான். அப்ப எல்லாரும் ஈரான் கணக்கெல்லாம் சொல்றேன், ஈரான் செய்யலன்னு சொன்னா நீங்க போட்டு பாருங்களேன்டா, சர்வதேச நிபுணர் செக் பண்ணி பாருங்க யாரு பண்றான்னு. ஆக ஈரான் மீது பழிகை சுமத்துவதற்காகவும் எல்லா நாடுகளையும் ஒன்று திரட்டி ஈரானுக்கு எதிராக அணிதிரளுமாறு வாயான்னு அழைச்சு கூப்பிடுறாங்க. அதையெல்லாம் மற்றவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொளியில் நேர்காணல். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.